ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ட்ராவல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேமிலியோடு வெளியே எங்கேயாவது ட்ராவல் போயிட்டு இருந்தால் சில வீடியோஸ்லாம் எடுப்போம். அப்போ அந்த வீடியோ எடுக்கும்போது சில சாங்ஸ்லாம் வச்சு க்ரியேட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணும்போது சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, ஏன் நீ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறையா பேர் கேட்கும்போது நமக்கு தோணுச்சு, ஒருவேளை நம்ம ஆரம்பித்தா நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு. இத்தனை நாள் அந்த யோசனை வரல, இன்றைக்கி அந்த யோசனை வந்திருக்கு. சரி, ஓகே, சானோ எங்கேயாவது பீச் போகலாம் அப்படிங்கும்போது சேலத்துலேருந்து நியர்பை பீச் எங்கேயும் கிடையாது. ஸோ இது ரெய்னிங் சீசன்னால் நியர்பை எங்கேயோ ஃபால்ஸ் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம் வீட்டில். ஸோ சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிற ரூட்டில் முட்டல்ங்கிற ஏரியாவில் ஃபால்ஸில் தண்ணி வருதுன்னு கொஞ்சம் கேள்விப்பட்டோம். சரி, பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேலம் டு ஆத்தூர் ஹைவே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வாழப்படி டோல்கேட் தாண்டின உடனே நம்ம தலைவர் முருகனை பார்த்தோம். முருகனை பார்த்தின உடனே சரி பசுதி வண்டியை உள்ளே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை பார்த்துட்டு எப்படி பார்க்காம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்துட்டு உடனே அங்கேருந்து கூகுள் மேப்பில் முட்டல் அப்படிங்கிற ஏரியா செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போனோம். எங்களுக்கு என்னென்னா, தண்ணி இருக்கோ இல்லையோ, இந்த ஏரியாவுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து அங்கே போய் ரீச் ஆக வரைக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிஜமாக இன்கேஸ் தண்ணியே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த அழகை வச்சுக்கிட்டே போய்ட்டு அப்படியே யூட்டன் பட்டு நல்லா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நினச்சோம். அங்கே உள்ள போன உடனே என்ட்ரன்ஸ் ஃபீஸ், காரில் போனால் 50 rupees பே பண்ணணும், அண்டு பர் பர்சனுக்கு வந்து 20 rupees பே பண்ணணும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 300 meters ஒரு 500 meters இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம அங்கேருந்து மெதுவாக நடந்து போனோம். இன்கேஸ் நீங்கள் ஏஜ்டு பீப்புளெலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் எப்படியாவது பேசி அப்படி இப்படின்னு ஜமாளிச்சுட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா எங்கள் மதர்-இன்-லாவும் அப்படி தான் நாங்கள் பேசி ஏமாற்றி மேலே கூட்டிகிட்டு போயிட்டோம். சிலர் ஏன்னா அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, போகணுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு விட்டுருவாங்க. பட் நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கணும். நாங்கள் போக எங்களுக்கு காதில் அப்படியே தண்ணி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, எப்படியே கண்ணில் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு சேனுக்குன்னா தண்ணியோட குளிக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ உடனே நாங்கள் உள்ளே இறங்கிட்டோம். நான், என் மிஸ்ஸஸ், மாப்பிள்ளை அண்ட் எங்கள் அத்தை எல்லாருமே நல்லா கிட்டத்தட்ட 2 hours என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஏதோ சம்மர் வெக்கேஷனல் அப்போ தான் வந்தோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபுல் க்ரௌடாக இருந்தனால நாங்கள் அப்படியே திரும்பி போயிட்டோம். நாங்கள் உள்ளே செக் பண்ணி கூட பார்க்கல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த டைம் நல்ல செமையாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இங்கேருந்து குளிச்சுட்டு ஒரு 12 kilometers பார்த்திங்கன்னா பைபாஸில் ஃபுல்லாக நிறைய ஃபுட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. அடையார் ஆனந்த பவன் இருக்கும், அண்ட் ஜூனியர் குப்பண்ணா இருக்கும், அண்ட் KFC இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு நல்லா ஃபுட்டு சாப்பிட்டு அப்படியே சேலத்துக்கு வண்டி விட்டோம். செம்ம ஜாலியாக அந்த 1 day சூப்பராக போச்சு. August 15th இந்த ஹாலிடே, 1 day ஹாலிடே, சுதந்திர தினத்தன்னைக்கு நாங்கள் சுதந்திரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்கள் முட்டலுக்கு நான் ஜாலியாக குளித்தோம். அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. எஸ், ஏன்னா அதெல்லாம் நனைஞ்சு போயிருமா, நனைஞ்சு போனால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ட்ரெஸ் வேணும். ஓகே, அடுத்து அதனால நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ட்ரெஸ் மாற்றிட்டு வீட்டுக்கு போயிருங்க. ஓகே.